ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல் ரோட்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்க்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். நான் சுரேந்தர். நான் ஒரு ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட், சீனியர் அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆஃப் காடிவாடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்க டிவிஎஸ் அப்பாச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம விஷ்ணு டிவிஎஸில் இருக்கோம். இந்த ஷோரூம் காந்திபுரமில் இருக்குது, கோயம்புத்தூர். ஸோ டிவிஎஸ் மோட்டர் சைக்கிள்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸோட சேல்ஸ் சர்வீசஸ் அண்ட் எவ்ரிதிங் ரிலேட்டட் திங்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் மற்ற அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணுங்கள். RTR 160 4V ஸ்பெஷல் எடிஷன் வித் நிறைய அப்டேட்ஸ். ஸ்பெஷல் எடிஷன் காடி ஜஸ்ட் புது பெயிண்ட் ஸ்கீம், ஜஸ்ட் மைனர் அப்டேட்ஸ் மட்டும் இல்லை, சப்ஸ்டான்ஷியலாக நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அக்டோபர் மாதத்தில் டிவிஎஸ் 2022 அப்பாச்சி RTR 160 4V லான்ச் பண்ணாங்க வித் ஸ்பெஷல் எடிஷன். ஸோ இந்த ஸ்பெஷல் எடிஷனால் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் இந்த வருஷம் டிவிஎஸ்க்கு ஆல்ரெடி ஸ்பெஷலான வருஷம். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 2021 அப்பாச்சி RR 310 அதாவது BTO ஃபார்மில் வந்து டெபியூ ஆச்சு, கஸ்டம் கிட்ஸோட. அதுலேயும் ஃபர்ஸ்ட் தமிழ் ரிவ்யூ நான் தான் போட்டுருப்பேன், மேலே பண்ணி விட்றேன் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா புது ஜூப்பிட்டர் வந்துச்சு, ரைடர் 125 அதுவும் பிராண்ட் நியூ புதுசு வந்துச்சு. ஸோ நிறைய மாடல்ஸ் இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 160 4V பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்டான்ஷியலாக அப்டேட்ஸும் விட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு மாடல் இயர் சேஞ்ச் மட்டும் இல்லை. ஸோ இந்த ஸ்பெஷல் எடிஷனில் பார்த்திங்கன்னா நிறைய செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கிளச்சு, அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர்ஸ் இருக்குது. ரெண்டும் வந்து அட்ஜஸ்டபிலிட்டி கொடுத்துருக்குது, ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் ரெகுலராக ஓட்டுருவீங்க, யூ ஜஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் இட் அப்படின்ட்டு இருந்தாலும் ஸ்டாக் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆப்வியஸ்லி எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் எல்லாமே சிமிலர் தான். பட் ஒரு புது பெயிண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, புது மேட் பிளாக் கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் ஓலா வீல்ஸோடு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போது 2021 RR 310 மாதிரி இருக்குது. அப்புறம் புது சீட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷல் எடிஷன் வேரியண்ட்டில் மட்டும். அது மட்டும் இல்லாமல் பெரிய சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் புது ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ புது LED ஹெட்லாம்ப் அசம்பிளி கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் DRL வந்து கண்டினியூவாக க்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ எக்ஸென்ட்ரிக்கான அந்த ஐப்ரோ ஷேப்பில் இருக்கிற LED டீடைன் பண்ணிங் லைட்ஸ் வந்து நோ மோர். ஸோ இந்த புது ஃப்ரண்ட் பொசிஷன் லேம்ப் வந்து போத் லோ அண்ட் ஹை பீம்ஸ் ஆக்ட் பண்ணும். இதோட டிசைன் வந்து பார்க்கணும் சட்டிலாக இருக்குது. இந்த டிவிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது 2-3 நாளுக்கு முன்னாடி அப்பாச்சி RTR 200 4V இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் வந்து ஒரு ரீடிசைன் பண்ணப்பட்ட ஹெட்லாம்ப் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அடுத்த செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் மோட்ஸ். ஆப்வியஸ்லி 200 4Vயில் போன வருஷம் கடைசியில் கொடுத்தாங்க நிறைய அப்டேட்ஸு. அதை வந்து அப்படியே 160 4V கொடுத்துருக்காங்க சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ 3 ரைட் மோட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெயின், அர்பன், ஸ்போர்ட். அதை பற்றி வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஹைலைட்ஸ் எதுன்னு பார்க்கும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த சேம் LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கே பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, தேங்க்ஃபுல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே சிமிலர் தான். ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களுக்கு சைஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ரீலிவேஷன் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். பட் விசிபிலிட்டி வைஸ் டீசெண்டாக இருக்கும். பட் ரொம்ப ஹார்ஷான சன்லைட்டில் வந்து இன்னும் பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். பட் ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ், ஓவரால் டாக்டிலிட்டி ஃபீல், ஓவரால் ஸ்விட்ச் கியர் லே அவுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பாச்சி ஸ்டாண்டர்ட்ஸ் ஏற்ற மாதிரி ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் ரியரில் வந்து ரேடியல் டயர் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா வேரியண்ட்ஸில் வந்து ரியர் வந்து ரேடியல் டயரு. டாப் ஸ்பெக்ட்ரம் ஆப்வியஸ்லி அதில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ்டர்னல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் படி எந்த சேஞ்சுமே இல்லை. சேம் 159.7cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் அண்ட் ஆயில் கூல்ட் இன்ஜின் தான் இந்த செக்மெண்ட்லேயே வச்சு அதிகமாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின் இன் இட்ஸ் கிளாஸ் வந்து இந்த பர்டிகுலர் பவர் ட்ரெயின் தான். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான கலர் ஸ்கீம்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ரேசிங் ரெட் இருக்குது, மெட்டாலிக் ப்ளூ இருக்குது, நைட் பிளாக் இருக்குது. ஸோ ரியர் ட்ரம்மு, சிங்கிள் டிஸ்க்கு, ரியர் டிஸ்க் வித் ப்ளூடூத் அண்ட் ஸ்பெஷல் எடிஷன் இதுதான் வந்து டோட்டலாக ஆஃபர் பண்ணுற வேரியன்ஸு. ஸோ ப்ரைஸஸ் வந்து 3500 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ட்ரி லெவல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1,15,000. ரியர் டிஸ்க் வேரியண்ட் வந்து 1,17,000. ரியர் டிஸ்க் வித் ப்ளூடூத் வந்து 1,20,000. ஸ்பெஷல் எடிஷன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1,21,000. அதாவது இது எல்லாமே வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ். ஸோ 1,21,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்னால உங்களுக்கு நீங்கள் ஆன் ரோட் எடுத்திங்கன்னா அரௌண்ட் 1.5 lakh அந்த மாதிரி வரும் நீங்கள் ஆன் ரோட் எடுக்கும்போது தமிழ்நாடு. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது இப்போ சொல்கிறேன். ஸோ டேரெக்டாக ஸ்போர்ட் மோடில் போட்டாச்சு. புது அப்பாச்சி RTR 160 4V 2 தடவை அப்டேட் பண்ணாங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ இப்போது லேட்டஸ்ட் போர்ஷனை போட்டுக்கிட்டு இருக்கோம். மெயினாக அந்த ஸ்பெஷல் எடிஷன், இந்த டூல் டோன் கலர் ஸ்கீமோடு இருக்கிற ஸ்பெஷல் எடிஷன். ஸோ அப்பாச்சிஸில் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ரிஃபைன்மெண்ட்டு, த்ராட்டிலோட குவிக்கான ரெஸ்பான்ஸு. குவிக்கான த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லை, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ரொம்ப லோவான கர்வ் வெயிட், ஓவரால் கர்வ் வெயிட்டு.
கர்ப் வெயிட் மட்டும் வண்டியில் லோவாக இருக்காது. ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து அங்கே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வண்டியை ஒரு ப்ளஷான ஒரு ப்ளஷான மட்டும் இல்லை, ஒரு ஸ்போர்ட்டியான ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் ஃப்ளிக் பண்ணி ஓட்டலாம். அப்பாச்சிஸோட பெரிய ப்ளஸ் அது. ஸோ this thing is no different whatsoever. $10,000 RPM climbing 85, 90. I'm still hitting so good numbers. நல்ல ஸ்பீட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு ஸ்பீடாக போகிற மாதிரியும் தெரியலை, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பிரேக்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணும். எந்த அளவுக்கு பிரேக்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணதோ, இன்னொரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுற என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு. இந்த லைட்டான கிளச்சும் இந்த ரொம்ப ரெஸ்பான்சிவான ஸ்லிக்கான கியர் பாக்ஸும் இந்த 5-speed டிரான்ஸ்மிஷனும் அக்ராஸ் ஆல் தி கியர்ஸ் 1 2 3 4 5 5 கியர்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது புது ரைடர்ஸ் கூட நீங்கள் 160ல் நீங்கள் ஏறி உட்காந்து ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஒரு ஃபெட்டிக் ஃபீல் ஆகாது. ஸோ இப்போ நான் அதுவும் என்ன 5-speed டிரான்ஸ்மிஷன் இருந்தாலும் உங்களுக்கு டிராஃபிக்கில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஸ்பீட்ஸில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஸ்பீட்ஸில் போயிட்டு அக்ரெசிவாக நீங்கள் பிரேக் பண்ணிக்கிட்டு அக்ரெசிவாக நீங்கள் வந்து வண்டியை ஃப்ளிக் பண்ணி ஓட்டலாம். ஏன்னா அவ்வளோ ஃப்ரண்ட் அண்ட் வந்து லைட்டாக இருக்கும். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட்டு. இந்த 160-200cc ஸ்பேஸ்லேயே வச்சு உங்களுக்கு அப்பாச்சிஸில் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட். ஏன்னா 50-50 வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்மோஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நான் வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 160 வந்து ட்ராக்கில் ஓட்டியிருக்கேன், டிவிஎஸோட டெஸ்ட் ட்ராக்கில் ஓட்டியிருக்கேன், ரேஸ் ட்ராக்கில் ஓட்டியிருக்கேன், சென்னையில் ஓட்டியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி ட்ராக்கில் ஓட்டியிருக்கேன். திஸ் திங் த்ராட்டில் குர்ரா அப்படின்னு என்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணோம். எப்போவுமே ஒரு மோட்டர் சைக்கிளோட கம்யூனிகேஷன், உங்க கூட இருக்கிற கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ரொம்ப வருஷம் நீங்கள் அந்த மோட்டர் சைக்கிளை வச்சு ஓட்டுறீங்க, என்ன ப்ரைஸ்னாலும் பேட்டரியே கிடையாதுங்க. 10 லட்சம் ஆகட்டும், 50,000 ரூபா ஆகட்டும், இப்போ 50,000 ரூபாய்க்கு இந்த வண்டி இல்லை, 1 லட்ச ரூபா ஆகட்டும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மோட்டர் சைக்கிள் எப்படி உங்க கூட கம்யூனிகேட் பண்ணதோ அதுதான் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் அதை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ திஸ் திங் சச் அ பீச், ஓட்டுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ ஹை ஸ்பீட் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ நான் ஆக்சுவலி புஷ் பண்ணவே இல்லை, ஐ ஸ்டில் ஹிட் 92. நான் இன்டென்ஷனலாக புஷ் பண்ணவே இல்லை. திஸ் திங் ஈஸியாக உங்களுக்கு 115 க்ராஸ் ஆகும். ஆனால் ஒரு டவுன் சைடு, ஒரு அப் சைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெவ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஹைரவிங் என்ஜின் தான். ஸோ 9,000 10,000 RPMல நீங்கள் ஓட்டுறது வந்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் 5-speed டிரான்ஸ்மிஷன் இருக்கிறதுனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹைவேஸில் வந்து இன்னும் பெட்டரான டாப் ஸ்பீட்ஸ் வந்து நீங்கள் அடிக்க முடியாது. பிகாஸ் அந்த 5 கியர்ஸில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஆப்டிமம் ஆர் ஈவன் மேக்ஸிமம் ரெவ் ரேஞ்ச் வந்து ரீச் பண்ணிடுவீங்க. ஈஸியாக டிராஃபிக்கில் நீங்கள் ஃபிட் பண்ணி ஓட்டலாம் இந்த வண்டியை. சச் அ பீச் ஓட்டுறதுக்கு டிராஃபிக்கில். அதனால தான் மெயினாக அப்பாச்சி எடுக்கிறவங்களுக்கு வந்து ஈவன் லாங் டூரிங் போகிறவங்களுக்கும் இந்த வண்டி செட் ஆகும் நான் சொல்லுவேன். ஆனால் அடிக்கடி ஹைவே டூரிங் போகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பம்பராக இருக்கும். பட் கார்னர்ஸ் வந்து எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டிராஃபிக்கில் ஃப்ளிப் பண்ணி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்கள் வண்டி கூட எங்கேஜிங்காக நீங்கள் வந்து விளையாடுவீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது பெஸ்ட் சாய்ஸ் அப்பாச்சி 160. அது 160cc செக்மெண்ட்லேயே வச்சு கண்டிப்பாக ஒரு ரொம்ப நல்ல சாய்ஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த 160cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் செக்மெண்ட் வந்து ரொம்ப காம்படிட்டிவ். பாசிட்டிவான விஷயம் எதுனா நிறைய டெக்னாலஜிஸ் வந்து உங்களுக்கு அடிக்கடி இந்த செக்மெண்ட்டில் வந்து புதுசாக வந்துகிட்டே இருக்கும். மெயினாக வந்து அப்பாச்சிஸில் வந்து உங்களுக்கு ஒரு செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய விடுவாங்க. ஆனால் மற்ற மாடல்ஸ் 160cc மோட்டர் சைக்கிள்ஸ், அதாவது NS 160யில் வந்து இன்னும் 160cc செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 160R. ஸோ இந்த மாதிரி மோட்டர் சைக்கிள்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, ஈவன் நீங்கள் Honda Hornet 2.0 இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அப்பாச்சிக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பக்காவாக இருக்கும். எஸ், ஹார்னெட்டில் வந்து உங்களுக்கு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்னும் ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ஆல்மோஸ்ட் பாராக இருக்கும் இந்த வண்டி கூட. ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்ங்க. ஒரு 180cc மோட்டர் சைக்கிள், அதுவும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லாத மோட்டர் சைக்கிளுக்கு வந்து அது வேஸ்ட் ஆஃப் மணி தான் சொல்லுவேன். அப்பாச்சி அப்படி கிடையாது, ஆல்வேஸ் worth the money.
இந்த மோட்டர் சைக்கிள் வந்து ஒரு கோஹெசிவாக இருக்கும். எல்லா விஷயமும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய டிகிரி ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒரு விஷயம் நல்லா இல்லைன்ட்டு நீங்கள் எந்த விஷயமே அப்பாச்சி சீரிஸ் இன் ஜென்ரல் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஈவன் RX-310 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் அப்பாச்சி சீரிஸ் ஸ்பெஷலு. ஏன்னா யூஸ்வலாகவே ட்ராக் பிரிட் மோட்டர் சைக்கிள்ஸ் இது. ட்ராக் பிரிட் மோட்டர் சைக்கிள்ஸ் மட்டும் இல்லை, ஆக்டிவாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆல்சோ உங்களுக்கு தே லிசன் டு அஸ். மெயினாக வந்து ஆட்டோமொபைல் ஜர்னலிஸ்ட் நாங்கள் வந்து ஒவ்வொரு ரிவ்யூஸ் நான் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது 160 2019 கடைசியில் வந்து 160 and 200 பேசிக்ஸ் வெர்ஷன்ஸ் வந்து ட்ராக்கில் ரிவ்யூ பண்ணும்போது அவங்க ஒவ்வொரு இன்ஜினியர்ஸ் கிட்ட வந்து நான் ஒவ்வொரு விஷயமாக டைசெக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதில் நிறைய விஷயம் நோட்ஸ் எடுத்தாங்க. நிறைய விஷயம் நான் வந்து இந்த இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம் அப்படின்ற விஷயம் நிறைய விஷயங்கள் நோட்ஸ் எடுத்தாங்க. அது எல்லாமே வந்து சப்சிக்வெண்ட்டாக வர அப்டேட்ஸில் வந்து எனக்கு இம்ப்ரூவ் பண்ண மாதிரி நிறையவே ஃபீல் ஆச்சு. ஸோ தே லிசன் டு அஸ். அது வந்து யூஸ்வலாகவே ஆஸ் ஜேர்னலிஸ்ட் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விளம்பரத்துக்காக எங்களை கூப்பிட்டு ரைட் பண்ணுறதை விட தே ட்ரஸ்ட் அ ஃபீட்பேக். அது வந்து எங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் மட்டும் இல்லை, லைக் தே நோ ஆர் வொர்த். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து பிரேக் பண்ணேன், அப்படியே வந்து வண்டி அருமையாக நின்றுச்சு. ஸோ புஷிங் இட் அகேன். திருப்பியும் நான் புஷ் பண்ணுறேன். த்ராட்டில் நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் கொடுக்குறேன். த்ராட்டிலோட ஃபுல் ரோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்காது, ரொம்ப மினிமலிஸ்டிக் ரோல் தான். ஸோ சீக்கிரம் ஈஸியாக வந்து நீங்கள் பெட்டரான ஆர்பிஎம்ஸில் வந்து நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. இன் நோ டைம் நீங்கள் வந்து பெட்டரான ஆர்பிஎம்ஸில் போக ஆரம்பிச்சிருவீங்க. நோ டைம் நான் வந்து 6000 7000 ஆர்பிஎம் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபியூல் டேங்க் வந்து ஒரு நல்ல டியர் ட்ராப் ஷேப்பில் இருக்குது. க்ரிப்பிங் வந்து பக்கா. நீஸை வந்து நான் ஈஸியாக க்ரிப் பண்ணிக்கலாம், நீங்கள் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஈஸ் வந்து சூப்பராக க்ரிப் பண்ணி நான் வந்து ஸ்போர்ட் மோடில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்களுக்கு என்ன தான் இந்த 160cc இந்த மோட்டர் இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சில சமயத்தில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல யோசிச்சது உண்டு. மெயினாக ஸ்போர்ட் மோடில் வந்து ஓட்டும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் மோட் மாற்றி ஓட்டும்போது கொஞ்சம் ஸ்லகிஷாக இருக்கும், வண்டி ஃபீல் ஆகும். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லேருந்து ஏன்னா கம்மியான பவர் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் பெட்டரான ஃபியூல் எக்கானமி கிடைக்கிறக்காக ரெயின் மோடில் இல்லை நார்மல் மோடில். ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்சஸ், அந்த பர்டிகுலர் விஷயங்கள் வந்து என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாக வந்து ஸ்போர்ட் மோட் ஆல் த டைம். ஏன்னா மோட்ஸ்னால வந்து உங்களுக்கு ட்ரமேட்டிக்காக வந்து மைலேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க, சரியா? ஸோ இந்த வண்டி ஒரு 45 km/L அரவுண்ட் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக மைலேஜ் கிடைக்கும். ஸோ அதாவது பார்த்து பொறுமையாக ஓட்டினீங்கன்னா. ஆனால் இதுவே நார்மல் மோடில் ஓட்டம் ஒன்றும் 55-60 அந்த மாதிரிலாம் கிடைக்காது உங்களுக்கு. மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 2 இல்லை 3 km/L. அதுக்கு மேலெலாம் டிஃப்ரென்ஸ் வராது. அதுக்கு நீங்கள் ஸ்போர்ட் மோடில் போட்டு சந்தோஷமாக ஓட்டிக்கலாம் வண்டியை. hit the throttle, bang, slow down. அவ்வளோதான், இதுதான் அந்த வண்டியோட ப்ளஸ்ஸே. hit the throttle, bang, brake. ஈஸியாக எடுத்து நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். யாருக்கும் நீங்கள் பதில் சொல்ல அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் ஃப்ளை அரவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டர் சைக்கிள் இது. கார்னர்ஸில் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்பாச்சீஸு. ஏன்னா கார்னரிங்கில் தான் வந்து ஒரு மோட்டர் சைக்கிளோட கம்ப்ளீட் டைனமிக்ஸே வந்து டிஃபைன் பண்ணுறது கார்னரிங் தான். அது அப்பாச்சீஸில் எப்போவுமே கார்னரிங் எனக்கு 160 200 வந்து கார்னரிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கிற ஃபீல் கிடைக்கும். டேங்க் நான் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு வண்டியை ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கு மெயினான ஹேண்ட்ஸை விட மெயினான இது வந்து நீஸ் தான். நீஸில் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணி ஓட்டுறீங்களோ அவ்வளோ அஜயெலாம் அந்த மோட்டர் சைக்கிளில் இருக்கும். ஸோ அதனால் இந்த 160 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நீங்கள் டேங்க் கடியில் வந்து ரிசஸ் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக க்ரிப் பண்ணிக்கலாம். ஸோ க்ரிப் பண்ணி நீங்கள் ஓட்டும் போது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணி தரும். ஃபிக் பண்ணேன், நான் டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். டவுன் ஷிஃப்ட் பண்ணி ஜஸ்ட் க்ரூசிங் அலாங் போய்கிட்டே இருக்க வண்டி. நான் எந்த இடத்துலையும் பேனிக் ஆக தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது. கொஞ்சம் எனக்கு தெரியும், லைக் நான் இந்த சுச்சுவேஷனில் நான் வந்து ஸ்லோ பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது த பைக் வில் ரெஸ்பாண்ட்.
நான் எனக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பைக் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். ரொம்ப டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது தான் ரொம்ப நீ அக்ரெசிவாக டவுன் ஷிஃப்ட் பண்ணாலும் அந்த பைக் வந்து கிளாட்டர் ஆகாது. அதாவது உங்களுக்கு தேவையான அன்ரெஸ்பான்சிவ் மோஷன் வந்து கொடுக்காது. நீங்கள் அப்பாச்சி 164 ஓரளவுக்கு டாலான பொசிஷனில் தான் உட்காருவீங்க. ஏன்னா இந்த ஒயரான ஹேண்டில் பார் இருக்குது. ஆல்சோ சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm. ஸோ சீட் நீங்கள் உட்காந்திங்கன்னா ரொம்ப டீப்பாக உட்கார மாதிரி இருக்காது. ஸோ மோஸ்ட்லி டால் ரைடர்ஸ்க்கு வந்து நல்லாவே செட் ஆகும். அதேமாதிரி ஃபுட் பேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக்ஸ் மிடில் செட் கிடையாது, ஸ்லைட்லி ரேவர்ட் செட் தான். ஸோ ஒரு ஸ்போர்ட்டியான ரைடிங் பாஸ்டர் கொடுக்குறக்காக இருக்குது. பட் இந்த வண்டியோட கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா 145 kg. அதனால் எந்த வகையான ஹைட்டில் இருக்கிறவங்களும் வந்து இந்த வண்டி ஈஸியாக டிப்டப் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். டர்னிங் சர்க்கிளும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆல்சோ இந்த கர்வ் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இந்த ட்வின் ட்ராடல் சாசி இருக்கு இல்லையா, இந்த ஸ்பிட் சிங்க்ரோ ஸ்டிஃப் ஃப்ரேம் கூட சேர்ந்து வண்டியோட ஓவரால் கார்னரிங் அண்ட் ஸ்போர்ட்டியான ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். நீங்கள் மெயினாக ஹில் ரைட்ஸ் அந்த மாதிரி இந்த வண்டி நீங்கள் ஓட்டினீங்கன்னா. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm போதுமாங்கிற அளவுக்கு, அதாவது ஜென்ரலாக எல்லா ரோட்ஸ்லையும் வந்து டேக்கிள் பண்ணோம். ஆல்சோ ஓரளவுக்கு பாட் ஹோல்ஸ் இருக்கிற ரோட்ஸ்லையும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இட் கேன் டூ மைல்டான ஆஃப் ரோட், ரொம்ப மைல்டான ஆஃப் ரோடிங்கும் பண்ணலாம், எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஆல்சோ உங்களுக்கு என்ஜின் வந்து உங்களுக்கு என்ஜின் கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்சோ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 liters கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அரௌண்ட் ஒரு 45 kmpl அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஒரு 540-550 kilometers ரேஞ்ச் டேங்க் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும், விச் இஸ் நைஸ். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ரிலேட்டிவான ஒரு லாங் ரைட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போகிறதுனாலும் ஈஸியாக போகலாம். பிகாஸ் ஹை ரிவிங் என்ஜினாக இருக்கிறதுனால. எஸ், ஹைவேஸில் வந்து டாப் ஸ்பீட்ஸ் அரௌண்ட் 115, 160 இன்னும் அவ்வளோதான் போக முடியும். ஒரு மேபி 170 நீங்கள் புஷ் பண்ணால் போகும். அப்புறம் டாப் ஸ்பீட்ஸ் வந்து ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஹைவே டூரிங் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப யோசிப்பீங்க. அதாவது வண்டி என்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக அதோட பிரெத்தை வந்து லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெல் கண்டெய்ன்டு. உங்களுக்கு ஃபுட் பேக்ஸ் அப்புறம் வந்து ஹேண்டில் பார்ஸ்லாம் வந்து வைப்ரேஷன்ஸ் க்ரீப்பின் ஆகாது. 115 km/L பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷான வைப்ரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்பவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ட்வின் பேரல் எக்ஸாஸ்ட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து டிப்பிக்கலான அப்பாச்சி எக்ஸாஸ்ட் தான், கொஞ்சம் மியூட்டடாக இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு வந்து 205 ரொம்ப பிடிக்கும். இதை விட 160 விட 205 ரொம்ப ராவாக இருக்கும். 164 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா பீரியட் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ரெகுலராக நீங்கள் ஓட்டும் போது ரெகுலர் கம்யூட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. எனக்கு அப்படி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நீங்கள் ஷார்ட் ரைட்ஸ் அந்த மாதிரி போகிறீங்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்டி ரைட்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பிளியன் வச்சு ஓட்டினாலும் வந்து சீட்ஸோட திக்னஸ் அதோட வித் அப்புறம் அதோட ஃபோமிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அதனால் நீங்கள் ரைடராக இருந்தால் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொஞ்சம் மூவ் பண்ணி உட்காரலாம். ஏன்னா இந்த வண்டியோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1357 mm போதுமாங்கிற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி பிளியனாக இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஆல்சோ இந்த ஸ்ப்ளிட் டைப் கிராப் ரேல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிகாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தர விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் 270 mm பெடல் டிஸ்க்கு, ரியரில் வந்து 130 mm ட்ரம் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபி சிஸ்டம் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 200 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ரியரில். ஃப்ரண்ட்டில் சேம் 270 தான். ஸோ இந்த வண்டியோட ஒரு பெரிய பாசிட்டிவான ரொம்ப அட்வான்டேஜ் கொடுக்குற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங். ஏன்னா தான் 270 mm டிஸ்க் மட்டுமே கொடுத்துருந்தாலுமே ரொம்பவே நல்லா பிரேக்கிங் ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் ஹார்ட் பிரேக் பண்ணும்போது ரியர்லேருந்து ஃப்ரண்ட்க்கு வந்து ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்காது. ஏன்னா ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட்டில் சில்லனாலும் என்ஜின் வந்து நீங்கள் நல்லா ஒரு 5th கியர்லேருந்து நீங்கள் சடனாக செகண்ட் கியருக்கு வந்து சடனாக நீங்கள் டவுன் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது வந்து வண்டி வந்து ரொம்ப அன்செட்டிலிங் அவ்வளோ ஃபீல் ஆகாது. ஸோ ஓவரால் இந்த ஸ்பெஷலைசேஷன் ஒர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 lakh கண்டிப்பாக வருதுங்க. பிகாஸ் அவ்வளவு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. புது செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறது வந்து கண்டிப்பாக இந்த வண்டி ஃபர்தர் இந்த 160cc செக்மெண்ட்டில் அப்பாச்சி ரொம்ப நல்ல சாய்ஸாக இருக்கும். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற வண்டி. இப்போது இந்த ஸ்பெஷல் எடிஷன் வந்ததுனால இவ்வளோ ஃபீச்சர்ஸ் புதுசாக விட்டுருக்கிறதுனால இதை வந்து இன்னொரு ஸ்டெப் மேலே தான் வந்து எடுத்துகிட்டு போகுது. இந்த செக்மெண்ட்டோட பெஞ்ச் மார்க்கை வந்து இன்னும் ஃபர்தர் மேலே தான் வந்து மூவ் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பிக்காக இருக்கும். நீங்கள் வந்து 160cc செக்மெண்ட்டில் ஒரு மோட்டர் சைக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சரிங்களா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டென்ட் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் வருது. நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சுருக்கேன். See you all again. Take care.